திருவண்ணாமலை போனீங்கன்னா கிளி கோபுரம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சார் கிளி கோபுரம் அப்படின்னா கிளி நிறையா இருக்குமான்னு கேட்டா ஒரே ஒரு கிளி பொம்மையை செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த கிளி வேற யாரும் இல்லை, அருணகிரிநாதர் தான் கிளியாக அமர்ந்திருக்கிறார். ஏன் அவர் கிளியா மாறினார்னா எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எதை நம்ம சொல்றோமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும். அருணகிரிநாதர் கிளியாக மாறினார். யார் சொல்வதை திருப்பி சொல்வாரா? முருகன் சொல்வதை அவர் அப்படியே சொல்லுவாரா? முருகனுடைய அனுபவத்தை அப்படியே வாங்கி அந்த அனுபவத்தை பாடலாக மாற்றினார். அதற்கு பெயர்தான் கந்தர் அனுபூதின்னு பேர். அதுல முதல் வரியிலேயே சொல்றாரு என்னன்னா, ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. முருகனை நினைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படாதப்பா, மூணு விஷயத்தை மட்டும் முருகனுடைய அருள் கிடைக்கும்ங்கிறார். என்னன்னா ஆடும் பரிவேல் அணி சேவல், 3 விஷயத்த சொல்றார். மயில், வேல், சேவல்.